வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ரசம் சாதம் கூட ஒத்து போகிற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை மசாலா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக பட்டை எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது லேசாக நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். இது கூடவே ஒரு சில் அளவுக்கு தேங்காயை அதோடைய தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் உடச்சி சேர்த்துருக்கேன். வாசனைக்காக நான் பிரியாணி இலை 2 அதாவது குட்டியாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை நல்லாவே இருக்கும். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மசாலா பொருட்கள் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா விழுதாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசாக சேர்க்க வேண்டாம், சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்யும்போது அந்த தொக்கு ரொம்ப வாசனையாகவே நல்லாயிருக்கும். இந்த ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். டைரெக்டாக சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது இந்த கிரேவி நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இந்த மாதிரி பச்சை வாசனை நல்லா போனதும் நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா சிம்மருக்கு மாற்றிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த தொக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த தொக்கு நல்லா கலர் மாதிரி சூப்பராக அழகாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. நான் அதில் கொஞ்சமாக காடை முட்டை சேர்த்துருக்கேன். வேக வச்ச முட்டைக்காய் நல்லா 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் கீரல் போட்டுட்டு. இந்த மாதிரி நல்லா மசாலாவோட கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும். ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டை தொக்கு தயாராகிடும். இந்த தொக்கு நம்ம ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ரொம்பவே சூப்பரான முட்டை தொக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.